அட்சய திருதியை ஒரு பழமையான மற்றும் மங்களகரமான ஹிந்து பண்டிகை. இதன் வரலாறு பல புராண கதைகள் மற்றும் நம்பிக்கைகளுடன் பின்னி பிணைந்துள்ளது. சில முக்கிய வரலாற்று மற்றும் புராண தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். அட்சய திருதியை வைசாக மாதத்தின் சுக்ல பட்சத்தின் 3வது திதியில் கொண்டாடப்படுகிறது. இது பொதுவாக ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் வரும். அட்சயம் என்றால் குறையாதது அல்லது என்றென்றும் நிலைத்து இருப்பது என்று பொருள். இந்த நாளில் செய்யப்படும் நல்ல செயல்கள், தானங்கள் மற்றும் முதலீடுகள் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த நாள் திரேதா யுகத்தின் ஆரம்பம் என்றும் சில புராணங்கள் கூறுகின்றன. ஹிந்து காலக்கணக்கின்படி இது ஒரு மங்களகரமான காலகட்டத்தின் தொடக்கம் என்று கூறுகிறது. புராணங்களில் மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் இந்த நாளில் பிறந்ததாக நம்பப்படுகிறது. எனவே சிலர் இந்த நாளை பரசுராமர் ஜெயந்தியாகவும் கொண்டாடுகிறார்கள். கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த நாளாகவும் இந்த அட்சய திருதியை கருதப்படுகிறது. மகாபாரதத்தில் வேத வியாசர் மகாபாரதத்தை விநாயகருக்கு சொல்லத் தொடங்கிய நாளாகவும் இது நம்பப்படுகிறது. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது திரௌபதிக்கு கிருஷ்ணர் அட்சய பாத்திரத்தை வழங்கிய நாள் இது. இந்த பாத்திரம் அவர்கள் விரும்பிய உணவு அனைத்தையும் வழங்கியது. குபேரனுக்கு செல்வம் கிடைத்ததும் இந்த நாளில்தான். செல்வத்தின் அதிபதியான குபேரன் இந்த நாளில் லட்சுமி தேவியை வழிபட்டு அளவற்ற செல்வத்தை பெற்றதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. கிருஷ்ணனின் ஏழை நண்பரான சுதாமா கிருஷ்ணரை தரிசிக்க துவாரகைக்கு சென்றபோது கிருஷ்ணர் அவருக்கு அளவற்ற செல்வத்தை அருளிய நாள் இது என்று கூறப்படுகிறது. சமண மதத்தில் முதல் தீட்சகரான ரிஷபநாதர் தனது நீண்ட உபவாசத்தை முடித்து கரும்பு சாறு அருந்திய நாளாகவும் இது கொண்டாடப்படுகிறது. அட்சய திருதியை ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுவதால் பல நூற்றாண்டுகளாக மக்கள் புதிய முயற்சிகள், திருமணங்கள் மற்றும் முக்கியமான முதலீடுகளை இந்த நாளில் செய்வதுண்டு. இந்த நாள் தானம் மற்றும் தர்மம் செய்வதற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. ஏழைகளுக்கு உணவு, உடை மற்றும் பிற பொருட்கள் வழங்குவது இந்த நாளில் மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் அட்சய திருதியை பல நூற்றாண்டுகளாக இந்து மற்றும் சமண சமூகங்களில் ஒரு முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நாம் செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. இது புராண கதைகள், ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் மங்களகரமான புதிய முயற்சி தொடங்குவதற்கு உகந்த நாளாக போற்றப்படுகிறது. இந்த அட்சய திருதியை 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.